ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பல்க் அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்றதுனால 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே 60 வயசு கிடையாது. ஒரு சில பேருக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. 50 வயசுலேருந்தே 55 அந்த வயசுலேருந்தே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையர்ட் பர்சன்ஸ், விஆர்எஸ் வாங்குறவங்க, சூப்பர்நேஷன் ஆகிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 55 வயசுலேருந்தே இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ரிட்டையர்டில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, ஸோ 50 வயசுலேருந்தே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமான அமௌண்ட்டை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 rupees பே பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 30 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து லிமிட் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எப்போவுமே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீ மெச்சூர்ட் விட்ராவல் ஆஃப் SCS, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் ஸ்கீமில் ஸோ முன்கூட்டியே நீங்கள் ஒரு டென்யூர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. 1.5% ஆஃப் டெபாசிட் அமௌண்ட் டிடெக்டட் ஆஸ் த பெனால்ட்டி. அதாவது நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து 1.5% ஆஃப் அமௌண்ட்டை வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அதேமாரி 5 இயர்ஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆஃப் அமௌண்ட்டை வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் இது வந்து 5 lakhsக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் இந்த அமௌண்ட் வந்து அவங்க டிடெக்ஷன் பண்ணுவாங்க. 5 lakhsக்குள்ளே அப்படின்னா ஸோ எந்தவித சார்ஜஸும் உங்களுக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு எந்தெந்த மந்தில் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே, ஸோ இந்த மந்தில் இந்த ஃபர்ஸ்ட் டேயில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்து, நெக்ஸ்ட்டு ஜூலை, அக்டோபர், ஜனவரி. ஸோ வருஷத்துக்கு 4 வாட்டி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மோட் ஆஃப் டெபாசிட், அதாவது 1 lakhக்குள்ளே இருக்கிறீங்க, 1 lakhக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷாக டெபாசிட் பண்ணிக்கலாம். இல்லது அப்படி பார்த்திங்க அப்படின்னா டிடி அல்லது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செக்கு, ஸோ அந்தமாரி நீங்கள் செக்கு கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்கும். ஸோ பென்ஷன்ஸ் பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீம்ஸில் மூலமாக அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதிகமான லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் ஃபார்ம் 15H வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஸோ பிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப்டர் 5 years, டென்யூர் வந்து 5 years. ஸோ 5 years வரைக்குமே உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா 10,250 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு, வருஷத்துக்கு 4 வாட்டி டோட்டலாக 2,05,000 ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து அதாவது ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 5 இயர்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் 2 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க.
டோட்டல் டென்யூர் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அதே அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் திருப்பியும் ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 12 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்றப்போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 24,000 சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஒரு 18 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 36,900 ரூபாய் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அதுவே ஒரு 23,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. 23 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 47,150 rupees வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டாக கெயின் பண்ணுவீங்க. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் HGயை வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த TDS பிடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.